சேனலை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இப்பொழுது நம்மளோடு பேச பல விஷயங்கள் பேச திரு பெரியசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏலியனை பற்றி அவர் ஒரு பிஏ படித்தவர், ஏலியனை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவரோட வந்து நாங்கள் இப்போ இந்த பேட்டியை துவக்குகிறேன். நன்றி பெரியசாமி. பெரியசாமி இப்போ ட்ரம்மு போயிருக்காரு, இங்கே அரபு கண்ட்ரிக்கு போயிருக்காரு. அரபி கண்ட்ரியில போய் இங்க வந்து காசால வந்து முந்தா நாள் வரைக்கும் அமெரிக்கா கொடுத்தாங்க. அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு நிறைய இதெல்லாம் கொடுக்குது. ராணுவ தளவாடெல்லாம் நிறைய கொடுக்கறது யாருன்னா நம்பர் 1 இதுதான் கொடுக்குது, அமெரிக்கா தான் தருது. இவ்வளவு பேரை கொன்ன அமெரிக்காவுக்கு வந்து அங்க வந்து சவுதி கண்ட்ரியில வந்து ட்ரம்புக்கு வந்து பெரிய விமானம் தராங்க. அந்த விமானத்துல வந்து லக்ஸரியா அவ்வளோ $1 உள்ள விமானத்தை பரிசா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த இவ்வளவு சாவு நடக்கிறத எடுத்து இதை நிப்பாட்ட முடியாதா? இல்ல அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா கூட அமெரிக்க இஸ்ரேல்காரனோட விடுதலை பண்ணிட்டாங்க. கடைசியா இருந்தாலும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஏலியன் தான் குறுக்கீடு பண்ணி ஏதாவது ஒரு இறஞ்ச கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, இவர் வந்து மோடி வந்து என்ன பண்ணாரு, போய் இந்த மாதிரி முன்னாடி போய் லேடி வந்து வர வச்சு மறுபடியும் போனார்ல மோடி போயிட்டு வந்து பார்த்தாரு. நம்ம 2 பேரும் நண்பர் தான், உங்களுக்கு நான் எந்த வரி விதிக்க மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கை குடிக்கிட்டு வந்துட்டாரு. ஐபோன்ல பிரச்சனை வந்துருக்கு. ஐபோன்ல பிரச்சனை வரதான் நான் சொல்றேன், எப்படி ஐபோன்ல பிரச்சனை வருதுன்னு. இப்ப என்னடான்னா இந்த ஐபோன் கம்பெனிக்காரன் வந்து இங்க இந்தியாவில தான் அதை வைக்கணும், இந்தியாவில இருந்தா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், இந்தியா தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த நாடா இருக்கு. அது குறிப்பிட்ட அளவு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. ஏன்னா அங்க தமிழ்நாட்டுல வந்து எந்த விதமான ஒரு மத கலவரமோ எந்த விதமான ஒரு இதோ நடக்க மாட்டேங்குது. அதனால தொழிற்சாலை நாட்டுக்கு வர்றதுக்கு வசதி, காற்று வசதி, எல்லா வசதியும் இருக்கு. அதே மாதிரி மோடி வந்து நீ சொன்ன மோடி நல்லவர், அவர் ரொம்ப ஈர்ப்பு சக்தி, எல்லாரோட நல்லா சகஜமா பழகுவாரு. நீ சொன்ன அவரும் வந்து ட்ரம் சகஜமா பழகினாரு. இப்ப என்ன பாகிஸ்தான் சண்டை நடக்கும் போது இதை நிப்பாட்டுறேன்னா முதல்ல என்ன சொல்றாரு, அவங்களே பாத்துக்குவாங்க, நாங்க வந்து இடையில வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. அதே ட்ரம் என்ன சொல்றாரு, இந்த இதை நாங்க ஒத்தி வைங்க, நீங்க இந்த சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு ஏலியனுக்கு எதுவும் சம்பந்தம் உண்டா? இருக்கு. ஏன்னா போன வருஷம் வந்து 118 அப்படியே நீங்க வச்சாலும் இவரு என்ன சொல்ற, இவரு மோடி தான் என் நண்பரு, எல்லா விதத்திலயும் எனக்கு உதவுவாரு அப்படின்னு சொன்னார்ல. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இங்க உள்ள ஐபோன் கம்பெனியை வந்து ஏன்னா இங்க இந்தியாவில தான் இருக்கு, அது குறிப்பிட்டு தமிழ்நாட்டுல இருக்கிறதுனாலதான் காரணம். தமிழ்நாட்டுல இருந்து எல்லா கம்பெனிக்காரங்களும் இங்க வந்துட்டாங்க. எல்லா அதாவது இந்தியாவில வந்து இத்தனை மாநிலம் இருக்கு, இத்தனை மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு முக்கிய தத்துவம் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல உள்ள வந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருமே விருப்பப்படுற, எல்லா நாடும் விருப்பப்படுது. ஆனா அதை வந்து அமெரிக்கா கெடுக்குது. இப்ப என்னன்னா அமெரிக்காவில வந்து இப்போ வந்து நம்ம ஐபோன் கம்பெனிக்காரன் நம்ம இந்தியாவில இது பண்ணிருக்கான், லான்ச் பண்ணிருக்கான். அவனை போய் என்னன்னா நீ வந்து அங்க லான்ச் பண்ண கூடாது, நீ அது வந்து என் நாட்டுல தான் வைக்கணும் அப்படிங்கிறாப்புல. அவன் என்ன சொல்றான், ஓ நாட்டுல வச்சாலும் ஒரு ஐபோனுக்கு வந்து 2,50,000 2,75,000 வரைக்கும் வரும், நீங்களே அசம்பிள் பண்ணா கூட அதான் வரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதனால வந்து நாங்க வந்து இது வந்து இந்தியாவில தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறோம், அது குறிப்பா தமிழ்நாட்டில் தான் பண்ண போறோம் அப்படின்னு அந்த அவர் சொல்லிட்டாரு. அந்த அந்த கிங்கு சொன்னதுக்கு இதுக்கும் ஏலியனுக்கு எதுவும் சம்பந்தம் உண்டா? இருக்கு. எப்படி? இப்ப அந்த டெங்குக்கு என்ன சொல்லிட்டாரு, இது 2 வாரத்துக்கு முன்னாடி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாசமும் இந்தியாவில் தயாரிப்புன்ற ஐபோன் முழுசு எல்லாமே அமெரிக்காவுக்கு தான் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டாரு. இது சைனா பொருளோ இல்லை வியட்நாம் பொருளோ இல்லை தென்கொரியா பொருளோ வரி அதிகம் அமெரிக்காவில். இந்த 3 மாதத்துக்கு இவங்க வரி பிரச்சனை இல்லாமல் தள்ளுபடி பண்ணிட்டாங்க 2 கவர்மெண்ட்டுமே. இதை பயன்படுத்தி இவங்க நிறைய உற்பத்தி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால ட்ரம்முக்கு ஆத்திரம் உண்டாயிடுச்சு. வரி குறைச்ச உள்ளதை ஐபோன் கம்பெனிக்கு அனுப்பிச்சு இதுமாரி ஏற்பாடு பண்ணுதுன்னு அதை நிறுத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. 2வதா அந்த சேவை துறையில் 56% அமெரிக்காவை தான் இந்தியா நம்பியிருக்கு. அந்த வகையில் போன மாதம் ஏப்ரல் மாதம்
17% உயர்ந்து $35.31 பணம் சரி ஈட்டி சரி கொடுத்துருக்கு. அதில் பின்னாடியில் சரி 17 சரி இருக்கு. அதுல 17 இருக்கு. ஒவ்வொரு தடவையும் 17 தான் 17 வந்து அவர் இருக்கிறதுனாலதான் குறிக்கிடுது. சரி. மோடி மோடி வந்து 17ஆம் தேதி தான் பிறந்தாரு. ஆமாம் அப்ப ஆமாம். மோடி பிறந்தது வந்து இந்த 17 வந்து மோடியோட கூடவே இருக்குமா? இல்லை, இந்தியாவை இல்லாம பொறுத்த எப்படி வரைக்கும் இல்லாம நடுவு எப்படி இந்த நிலையத்தில் விஷயம் இருக்காங்க. எல்லாம் நடக்குது? இவருதான் என்ன தெரியுமா, இவரு ஊர்ல இல்ல. ஊர்ல ஆமாம் எல்லாமே வந்து இங்க வந்து 26 பேரை கொண்டு இருக்காங்க. என்ன இத வந்து உடனே அரபிக் கண்ட்ரில இருந்த மோடி வந்து திரும்பி நேரா வந்துட்டாரு. இதுக்கு ஏர்போர்ட்டுக்கே வராரு. ஏர்போர்ட்லயே அமித்ஷா அழைச்சு நீங்க இதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னன்னா பீகார் தேர்தலுக்கு இதுக்கு சரி. போயிட்டாரு. இதுக்கு ஏலியனுக்கு சம்பந்தம் இருக்கா? ம். சேனலை இதுவரையும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ஏலியன் சேனலை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இருக்கிறாரு. அதுக்கு ஒரு